முதலாம் பாட்டை பார்ப்போம். தேவபிதா என்ற மெய்ப்பனவர். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. ஆவதராயனை பைம்புல் மேல் அவர் மெய் தமரீரருகிறார். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. ஆத்துமா தன்னை குளிர பண்ணி அடியேன் காதலை நீதி என்னும். ஆத்துமா தன்னை குளிர பண்ணி அடியேன் காதலை நீதி என்னும். நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. சாயல் பல்ல திறங்கிடும் சற்றும் தீங்கு கண்டேனே. சாயல் பல்ல திறங்கிடும் சற்றும் தீங்கு கண்டேனே. வானப்பரன் என்னோடிருப்பார் வரைக்கறியும் பொறுமை பேசும். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனென்றே படுத்தி. பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனென்றே படுத்தி. சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. ஆளும் ஒருவரும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆளும் ஒருவரும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். என் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திடுவேன். தெய்வபிதா என்ற மெய்ப்பனோ சிறுமை தாழ்ச்சியடையிலே. ஆத்துமா தன்னை குளிர பண்ணின. எப்படி? நீதி என்னும் வழியில் நடத்துவாரா? நீதியின் வழியில் நடத்தும் போது நம்மளுக்கு ஆத்மா என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். இல்லாட்டி எப்போதுமே என்ன இருக்கும்? குழப்பம் தான் இருக்கும். நான் கரெக்டான வழியில் தான் இருக்கேன்னா, நான் சரியான கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, சரி பரவாயில்ல விடு, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி குழப்பமே இல்லாமல் வாழ்றதுக்கு ஆத்மாவுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சமாதானம், அந்த குளிர்மை தேவை. அது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, ஏன்னா வார்த்தை இருக்கும் இங்கிலீஷில் பலி இதுவேவா, பலி இதுவே. And when you turn to your left to your right, you hear a voice right behind you. வலி இதுவேன்னு சொல்லி உங்க பின்னால இருந்து என்ன கேட்குமா? உங்க செவிகளுக்கு சத்தம் கேட்குமா? வலி இதுவே. ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எப்படின்னா நம்ம கால்கள் என்ன சொல்றது, இடராதபடி ஏன்னா தடுமாற்றம் இல்லாம நடக்கிறதுக்காக என்ன பண்றாரு ஆண்டவர்? நம்மளுக்கு நீதியின் பாதையில் நடக்கும்படியாக வலி இதுவே கண்டினியூஸா நமக்கு என்ன பண்றாரோ நம்ம கேட்கும்படிக்கு அந்த குரல் நம்ம பின்னால கேட்டே இருக்கும்.
நம்ம கோபமா இருக்கிற நேரத்தில் சரி, அப்செட்டா இருக்கிற நேரத்தில் சரி, குழப்பமா இருக்கிற நேரத்தில் சரி, இது எல்லாமே நடக்கும்போது நம்மளுக்கு அறியாம என்ன பண்றோம்னா தப்பா தான் செய்வோம். கோபமா இருக்கிற நேரத்தில் தப்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். குழப்பமா இருக்கிற நேரத்தில் நம்மளே அறியாம தப்பான பிளான் தான் கரெக்டான பிளான் மாதிரிலாம் தோணும். அதுக்கு பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் வரும். ஏன் கரெக்டான பிளானு அப்படின்லாம் சொல்லலாம் வரும். இது எல்லாவற்றிலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும், உள்ள சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை நிலைநிறுத்துவது தான் ஆண்டருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஞ்சை. That's a desire he has. My children should be in peace. அதனால தான் சொன்னாரு, நான் போறேன், நான் என்னத்தை விட்டுட்டு போறேன்னாரு, என் சமாதானத்தை, உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்ககிட்ட நான் என்ன பண்ணிட்டு போறேன், விட்டுட்டு I'm going to leave my peace with you ன்னு சொல்லுவார். என் சமாதானத்தை உங்களோட நான் விட்டுட்டு போறேன். என்ன சமாதானம்னா அந்த குரல், நீதியின் பாதையில் நடக்கும்படியான அந்த குரல், இதுதான் வழி இதுவே, வழி இதுவேன்னு சொல்லி திருப்பி நம்ம நடத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால தான் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஆடினாரு. ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணோம், அது தெரியாது, அது கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்குது. அதை நினச்சிட்டு அதை மேய்ச்சி போயிட்டே இருக்கணும். தண்ணியை அறியாமல் போய் முடிச்சுக்கல மாட்டிக்கும். ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறாரு, பின்னால் இருந்து மேய்ப்பன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லை அப்படி இல்லை அதான் அப்படின்னு பண்ணும்போது பக்கம் போயிடும். சில நேரத்தில் அந்த தடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, சைடில் தட்டுவாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க. அது தட்டும் போது அதுக்கு அப்படியே வந்து வழி காட்டுற மாதிரி உடனே என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியில் போல இப்படி போகலாம் அப்படின்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் த டிசைர் ஆஃப் காட் கன்சர்ன்ஸ். ஆண்டவருக்கு நம்மளை குறித்து வாஞ்சது ஒன்று தான், நம்ம ஒவ்வொரு நாளும் நீதியின் வழியில் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் அவர் நம்மளோட என்னவா இருக்கிறாரு, மெய்ப்பனா இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குரலை அனுமதிக்கணும். குரல் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அதை அனுமதிக்கிறது யாரோட வேலை, அது என்னோட வேலை, உங்களோட வேலை. நம்ம அதை அனுமதிக்காத பட்சத்தில் அந்த குரல் வழியாக நம்மளுக்கு வர வேண்டிய நன்மை வராது. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டு ஆண்டர் இன்னும் 10 கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். ஆண்டரை நீங்கள் நடத்திக்கலாமே. அவரும் சொல்லு, நான் நடத்திட்டு தான் பாருங்க, என்னுடைய நடத்தியை நீ என்ன பண்ணிக்கல, நீ கவனிக்கல. ஏன்னா நீ ஒன்று அசட்டை பண்ணியிருப்ப, இல்லாட்டி நீ ரொம்ப ஆக்குப்பையாக இருந்திருப்ப. நீ எப்படி பண்ணணும்னு யோசிச்சிருப்பியோ அப்படியே பண்ணணும்னு சொல்லி அதுலேயே ஆக்குப்பை ஆகி என்னாயிட்டு இருப்ப. அந்த குரல் கேட்காம உனக்கு போயிடும். ஆனால் குரல் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்குது. பட் யூ அண்ட் ஐ நீட் டு பி வில்லிங் டு. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். கோபத்தின் மத்தியிலையும் பொறுமை வரும். கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னால் கஷ்டம். கோபம் வரும், நம்மளுக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்தால் தான் வரும், கோபம் தான் வரும். கோபம் வரலன்னா நீ செத்துட்டான. உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு நம்ம பிடிக்காத காரியங்கள் நடக்கும்போது என்ன வரணும், கோபம் வரணும். ஆனால் அந்த கோபத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. Do not let your anger to sin அப்படின்னு இங்கிலீஷில். உங்களோட கோபத்தை சேனல் பண்ணி அதை என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு வார்த்தையை கொண்டோ இதோட கிரியை கொண்டோ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செஞ்சுக்கூடாது. கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பையன் தப்பு பண்ணும்போது அப்பா எப்படி கரெக்ட் பண்ணுவார், கோபம் காமிச்சு தான் கரெக்ட் பண்ணுவார். அப்போ தான் என்ன அர்த்தம்னா, ஓ அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது போல யாருக்கு புரியும், பிள்ளைக்கு புரியும். இல்லாட்டி ஆனால் நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல போல, எல்லாமே ஒத்துப்பாங்க போல. ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நான் எனிதிங் கோஸ் அப்படின்னு, எதுனாலும் வண்டி ஓடிட்டே இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இட் டசன்ட் வொர்க் தட் வே. ஆனால் அந்த கோபத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா யூ ஷுட் நாட் டூ தட். ஆனால் அந்த வழியில் நடத்துறது யாருங்களா, கர்த்தர் மாத்திரம் தான். ஒவ்வொரு நாளும் நம்மளை நீதியின் பாதையிலேயே நடத்தி கொண்டிருப்பார். ஏன்னா அவருக்கு என்னன்னா அதில் தான் சந்தோஷம். that my children are walking in righteousness. என் பிள்ளைகள் நீதியின் வழியிலே நடக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அவர் வேற எந்த ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. அவரோட ஜாயே அவள் தான். என்ன சந்தோஷம் அடிப்படை நாளைக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க ஆண்டவர் அதான் சொல்லுது, என் பிள்ளைங்க நீதியில் நடக்கிறாங்களே அப்படின்ற காரியத்தை காட்டிலும் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது அப்படின்றது தான் ஆண்டவருடைய சாட்சி. ஸோ நாம அந்த சாட்சிக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளணும். ஸோ ஆல்வேஸ் கீப் an eye open for, உங்களை காதில் எப்போவுமே திறந்து வச்சுக்கணும். ஆல்வேஸ் in everything God is there to talk to me. அதனால் அவர்கிட்ட நான் பேசாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரைந்தோடி வந்தே, கருவும் திருரத்தாலே படைத்தீரே இந்த
என்னை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. என்னை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பினையே கண்டு வீரை தோழி வந்தே. கல்வாரியில் அன்பினையே கண்டு வீரை தோழி வந்தே. கருவும் திருரத்தாரே
வாஞ்சித்து கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தனே. கர்த்தாவே அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அவ்வாறே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தத்தையே வாஞ்சிக்க, பரிசுத்தத்தையே நேசிக்க, பரிசுத்தத்தையே கர்த்தாவே நாடி ஓட கர்த்தாவே எங்களுக்கு நீர் கர்த்தாவே கிருபை கொடுக்க வேண்டுமாய், பலத்தை கொடுக்க வேண்டுமாய், அந்த திராணியை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தனே. எங்களால் வாஞ்சிக்க இயலும் கர்த்தாவே, ஆயினும் கர்த்தாவே வாஞ்சியின்படி நடக்க கர்த்தாவே எங்களுக்கென்று பலனோ கர்த்தாவே, எங்களுக்கென்று கர்த்தாவே ஒரு உள்ளான சக்தியோ கிடையாது கர்த்தாவே. ஆதலால் நீர் சொன்னபடியே கர்த்தாவே உண்மையே அல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய இயலாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே உண்மையே நாடி வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய எல்லா கர்த்தாவே உபதேசங்களையும் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்தபடியே கர்த்தாவே வாழ்க்கை வாழ கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அந்த வாஞ்சையின்படி கர்த்தாவே நாங்கள் நடக்க பலத்தை கட்டளிடும் கர்த்தாவே. எங்களுக்கு இல்லாத அந்த பலத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்களே எங்கள் பலனாய் இரு கர்த்தாவே. You are our strength, O God. You are our confidence, O God. எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை கர்த்தாவே நாங்கள் தூக்கி எறிந்துவிடாதபடி கர்த்தாவே அதையே பற்றி கர்த்தாவே நாங்கள் மாறுவோம். இம்மட்டுமாய் மாறி இருக்கிறோம், இனிமேலும் மாறுவோம் கர்த்தாவே. இம்மட்டும் வளர்ந்திருக்கிறோம், இனிமேலும் வளருவோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் கிறிஸ்துவை போல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே காணப்படுகிறோம். இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல நாங்கள் காணப்படுவோம் கர்த்தாவே என்கிற நம்பிக்கை கர்த்தாவே விட்டுவிடாதபடி கர்த்தாவே இறுக்கமாய் அதை பிடித்துக் கொள்ள அணைத்துக் கொள்ள கர்த்தாவே நீர் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே அதிகமாய் கர்த்தாவே உங்கள் அன்பிலே கர்த்தாவே நாங்கள் வளர்ந்தோங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. எங்களோடு இருந்த தகப்பனே, எங்களோடு இருந்த கர்த்தாவே, இம்மட்டுமாய் இருந்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமே கர்த்தாவே இம்மட்டும் எபனேசராய் இருந்திருக்கிறீர் கர்த்தாவே, இனியும் எபனேசராய் இருப்பீர் தகப்பனே. We appreciate you, O God. We thank you, O God. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Thank you this morning, O God. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே உம்மையா உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா.
We thank you, Lord, in the காலை வேளை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. All that we have in us is to give you thanks, Lord. எங்களுக்குள்ளார கர்த்தாவே ஒன்றுமே இல்லை கர்த்தாவே, உமக்கு நன்றியை செலுத்துவதை தவிர, உங்களுக்கு கர்த்தாவே எங்கள் நன்றிகளை கொடுப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. கொடுப்பதற்கு என்று ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. எங்கள் பணத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது கர்த்தாவே. எதுவுமே செய்ய முடியாது கர்த்தாவே. நாங்கள் இறந்தாலும் கூட கர்த்தாவே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது கர்த்தாவே. All that we know is today we are alive. இன்று ஜீவனோடு இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காய் நன்றி தகப்பனே. இன்று நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதை அறிந்திருக்கிறோம். அதற்காய் நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் நீர் நடத்திருக்கிறீர் என்பதை அறிவோம் கர்த்தாவே. அதற்காய் நன்றி. இனியும் நடத்துவீர் கர்த்தாவே. கைவிடாத தேவனே, கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் பலமே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே எங்கள் கேடயமே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி ஓடுகிறோம் தகப்பனே. உம்மையே அல்லாமல் எங்களுக்கு வேறே ஒரு தேவன் கிடையாது, வேறே ஒரு தகப்பன் கிடையாது, வேறே ஒரு நண்பர் கிடையவே கிடையாது கர்த்தாவே. Thank you for being with us, oh God. Thank you for being with us. தாழ்விலே எங்களை நினைத்திருந்த தேவனே உமக்கு நன்றி. We thank you, oh God. We thank you for remembering us in our lowest state, oh God Almighty. We thank you, oh God. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நேசித்திருக்கிறீர், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. Thank you so much for your everlasting love, oh God. அநாதி நேசத்திற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. அநாதி நேசத்திற்காய் நன்றி தகப்பனே. எங்களை கர்த்தாவே சிட்சிக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. கோபத்திலே எங்களை கடிந்து கொள்ளாத தேவனாய் இருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பாய் நடத்துகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. We thank you, oh God. We thank you, oh God. There is nothing else to offer you. உமக்கு கொடுக்க வேற ஒன்றுமே கிடையாது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. We give you thanks, oh God. We give you thanks, oh God Almighty. Thank you so much, oh God. Thank you so much, oh God. எங்களோடு கர்த்தாவே நம் அதிகமாய் கர்த்தாவே நீரே சஞ்சரித்து இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. அவ்வாறு நாங்களும் உண்மையிலேயே சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
பைபிள் இன்னைக்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை. கொலோசியர் 1:19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை. ஆல்மோஸ்ட் அதே யாரும் சொல்ல நான் கூட படிக்கிறேன். For it pleased the Father that in him should all fullness dwell, and having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself. By him, I say, whether they be things in earth or things in heaven. And you that were sometime alienated and enemies in your mind by wicked works, yet now hath he reconciled in the body of his flesh through death, to present you holy and unblameable and unreprovable in his sight. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கும். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவு ஆக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதில் சத்துருக்களாகவும் இருந்து உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். நம்மளோட பாசமாக சரி, நீங்க கேட்ட சுவிசேஷத்தின்படி என்ன சொல்ற கடைசி வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். என்ன சுவிசேஷம் கேட்டிருக்கீங்க? இன்னாவதுக்கு நீங்க என்ன சுவிசேஷம் கேட்டிருக்கீங்க? என்ன சுவிசேஷம் கேட்டிருக்கீங்க? வாட் இஸ் த காஸ்பல்? ஒரு நற்செய்தி கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த நற்செய்தியை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நடைமுறைக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா நீங்கள் நினச்சி கொண்டு வாழ்ந்துருக்கீங்க. அந்த நற்செய்தி என்ன? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, அதுக்கு ஆயத்தப்படணும். ஏங்க பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துருச்சு, இனிமேல் வரும்போது தான் பரலோக ராஜ்யம் இல்லை. பரலோக ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு, அது உங்களுக்குள்ளார இருக்குது. எஸ் பண்ண சொன்னாரு, இங்கே அங்கே தேடாதீங்க. ஓ ஐயோ இங்கே வந்துருச்சு பரலோக ராஜ்யம், அது அங்கே வந்துருச்சு பரலோக ராஜ்யம் சொன்னா ஓடி போய் தேடாதீங்க. எங்க இருக்குனாரு பரலோக ராஜ்யம்? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளார இருக்குதான். இட் இஸ் வித்தின் யூன்னு சொன்னாரு. பரலோக ராஜ்யம் வரவிருக்கும் ராஜ்யம் இல்லை, அது வந்து உங்களுடைய இட்டர்னிட்டியோட இட்டர்னிட்டிப்பா நீங்க தமிழ்ல நித்தியம், உங்க நித்தியமா நீங்க வாழப்போற இடத்துக்கு தான் நீங்க எதிர்பார்த்து ஒரு நோக்கமா இருக்கிறீங்க. பரலோக ராஜ்யம் இனிமேல் வரலாம் போல. பரலோக ராஜ்யம் வந்துருச்சு. இட் இஸ் ஆல்ரெடி இன் யூ. ஸோ நீங்க கேட்ட சுவிசேஷம் என்னன்னா, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் படி என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கும்படி நீங்க என்னெல்லாம் செய்யணும். எப்படி? நான் என்னெல்லாம் செய்தா நான் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு இசைந்து வாழ முடியும் அப்படின்றது தான் நியாயப்பிரமாணத்தின் மெசேஜ். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த சுவிசேஷம், எனக்கு கொடுத்த சுவிசேஷம் என்ன? நீங்க செய்து நீங்க ஒன்றும் கிடையாது, உங்களை என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக நான் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சுன்றது தான் சுவிசேஷம். அப்ப நான் என்ன அர்த்தம்னா, பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு திறக்க வேண்டிய வழியை நான் திறந்து கொடுத்தாச்சு. இனி அந்த வழியினூடாக உட்பிரவேசித்து வர வேண்டியது யாரோட கடமை? உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையுமே தவிர நீங்களும் நானும் எந்த ஒரு காரியத்தையும் செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தவோ இல்லை இம்ப்ரெஸ் பண்ணவோ முடியவே முடியாது. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்க. 19 வசனம் படிக்க ஒன்றா படிக்கலாம். சகல பரிபூரணமும்
அவருக்குள்ளே வாசமா இருக்கும். யாருக்குள்ள வாசமா இருப்பது? இயேசுவுக்குள்ள வாசமா இருப்பதற்காக பிதா என்ன பண்ணாராம்? அவர் சிலுவையின் சிந்துற ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, எப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? எனவே இல்லாத சமாதானத்தை, சோ அருளுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல சமாதானமின்மை இருந்தது. அந்த சமாதானமின்மையை நீக்கி சமாதானத்தை எப்படி உண்டாக்குனாரு? இயேசு சிந்தின ரத்தத்தை கொண்டு சமாதானத்தை உண்டாக்கிட்டாரு. இனிமேல் நீங்க புதுசா போய் ஆண்டவரே உங்ககிட்ட திருப்பி நான் ஒவ்வொரு வாகனம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சமாதானத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு? பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் என்ன பண்ணிட்டாராம்? அவர் மூலமா, இயேசுவின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு என்ன இருந்துச்சான்? பிரியமா இருந்துச்சான். ஓகேவா? பரலோகத்தில் இருந்து என்ன பண்ணிட்டாரு? பூலோகத்தில் இருந்து என்ன பண்ணிட்டாரு? ரெண்டுத்தையும் சேர்த்து தனக்கு அவர் அதை என்ன பண்ணிக்கிட்டாரு? ஒப்புரவாக்கி கொண்டார். ஏற்கனவே சமாதானத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. அப்புறம் உங்களை பத்தி என்ன பத்தி பேசுறாரு? என்ன சொல்றாங்க? முன்னே அநியாயம் துர்க்கிரையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை, எப்படி எதுக்கு முன்னால? முன்னே சொல்லுது. எதுக்கு முன்னால? இயேசு இதெல்லாம் செய்வதற்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுடைய துர்க்கிரை நிமித்தமாய் மனசளவில் என்ன இருந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அந்நியராகவும் சத்துருக்களாக இருந்த உங்களை என்ன பண்ணிட்டாராம்? தன்னுடைய ரத்த சிந்துதல் மூலமாக என்ன பண்ணிருக்காரு பாருங்க. உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினால் இப்பொழுது, எப்பொழுது அவரு மரணம் அடைஞ்சாரு பாருங்க, அப்பொழுதுதான் அந்த இப்பொழுது என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே ஒப்புரவு ஆக்கிட்டார். அப்ப நீங்க இன்னைக்கு யாரு? நீங்க யாரு? இன்னைக்கு என்ன? பரிசுத்தர். அங்க டைம் கொடுத்தது படிங்க, திரும்பி படிங்க. வசனம் பாருங்க, அந்த வசனமே பாருங்க. 21ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்லுது? சத்ருவா இருந்த உங்களை என்னவா மாற்றிட்டார்? ஏற்கனவே பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் மாற்றி கண்டிக்கப்படாதவர்களாய் உங்களை என்ன பண்ணிட்டாரா? ஏற்கனவே தம்மனால் நிறுத்தி வச்சாச்சு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நானும் அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். இல்லாட்டி உங்களால ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. ஆக இன்னைக்கு காலையில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்னா, இதுக்கு மேல நீங்க புதுசா எதையும் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமா மாறணும். அவர் உங்களை பரிசுத்தமா மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் பரிசுத்தமாக போறீங்க. அது எப்படிங்க புதுசு புதுசா பேசுறீங்க? நான் பரிசுத்தமாயிட்டேன்னு என்ன பண்ணணும்? நம்பணும். அவர் பண்ணிட்டேன்னு சொல்றாருல்ல, பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கடமை என்ன? அவர் சொல்றதெல்லாம் நம்பணும். நம்பிட்டு என்ன பண்ணணும்? அதற்கு ஏற்ற பாத்திரவான்களா நடக்கும். எப்படி மாறியாச்சு. இனிமேல் நீங்க பரிசுத்தம் ஆவது ஒண்ணும் கிடையாது. அவர் உங்களை பரிசுத்தமானாய் மாற்றி விட்டார். இனி அவர் மாற்றினபடி நான் நடந்து கொள்ளணும். எப்படி மாற்றப்பட்டாச்சு, மாற்றினபடி நீ நான் என்ன பண்ணிக்கணும்? நடந்து கொள்ளணும். அதுவே தான் உங்ககிட்ட எங்ககிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் பவுல் சொல்றாரு, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கேட்டு சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தினால நிலைத்திருந்தீங்கன்னா அப்படி ஆகுமா? எப்படி ஆகும்? மேலே எழுதிக்கிறாங்க பாருங்க, அதன்படி நீங்க பரிசுத்தரா இருப்பீங்க, அதன்படி நீங்க கண்டிக்கப்படாதவரா இருப்பீங்க, அதன்படி நீங்க என்னவா இருப்பீங்க? 3வது குற்றமற்றவரா இருப்பீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு ஐயோ நான் பரிசுத்தப்படணும், நான் குற்றமற்றவன் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கணும், நான் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ண முடியாத நிலைமையில் இருக்கணும், என்னை கண்டிக்கவே முடியாத நிலைமையில் இருக்கணும். இப்படிலாம் யோசிச்சு ஆண்டவரை இன்னும் அதிகமாக பரிசுத்தத்தில் வளரவும் ஓங்கவும் அப்படி இருக்கவும் பலத்து பெருகவும் இப்படிலாம் நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. நீங்க பணத்துக்கு சொன்னா ஆண்டவர் பணம் கொடுப்பாரு. உண்மையா சொல்றேன். வேலைக்கு சொன்னீங்கன்னா ஆண்டவர் வேலை கொடுப்பாரு. பசிக்கு சோறு வேணும்னா சோறு கொடுப்பாரு. ஆண்டவரை நான் பரிசுத்தமாகணும்னு சொன்னா அவரால் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே அவருக்கு அறிந்த பதில் என்ன நான் பரிசுத்தம் ஆகிட்டேன், திருப்பியும் நான் பரிசுத்தம் ஆகணும்னு சொல்றான் அப்படின்னு. 1:30 மணிக்கு டெய்லி எங்கள் அப்பா நான் லஞ்சு கூப்பிடுவேன். கூப்பிட்டு உட்கார வச்சு பிளேட்டில் சோறு போட்டு சொல்லி தம்பி சோறு போடு, தம்பி சோறு போடுன்னு சொன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணல, யார் பார்த்தா லூசுனா இருக்கணும் இல்லை சமரச பேச்சு. ஓகே, எங்கள் அப்பா 1:30 மணிக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் டெய்லி, பா 1:30 ஆயிடுச்சுப்பா அப்படின்னாலே நான் தானே சாப்பாடுக்கு அலாம்னு இருக்கும்.
உட்கார வச்சாச்சு, பிளேட் போட்டாச்சு, பிளேட்டில் சோறு தான் போட்டாச்சு. தம்பி சோறு போடலையா? தம்பி சோறு இன்னும் சோறு போடுப்பா, தம்பி சோறு போடுப்பா அப்படின்னா 2 பேருக்குள்ள யார் இப்போ பாவம்? யாரு? எங்கள் அப்பா தான். ஏன் பயப்படுறீங்க? எங்கள் அப்பா எங்கள் அப்பாங்க. நான் இப்படி தான் ஜாலியாக தான் பேசிப்பேன், என்னால் அப்படியே கரெக்டாக தான் பேசலாம் தெரியாது. இது எங்கள் அப்பா, இப்படி தான் பேசணும். இது பேர் அவ மாதிரி இதெல்லாம் இல்லை, இது பேர் அன்பு. I love my dad enough to speak comfortably like this. Because it's a உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து பேசுவோம். இதே மாதிரி ஆண்டவங்க என்ன பண்ணிட்டே இருக்கவே பரிசுத்தம் பண்ணிட்டாரு. இப்போ ஆளும் காலேஜ் ஆண்டவர், இப்போ காலேஜ் ஆர்டர் எடுக்கிற கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னைக்கு ஒரு பரிசுத்தமான ஜீவனை நான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நான் எப்படி பார்ப்பாரு? இவன் என்னது கேட்குறான்னு தெரியல எனக்கு. ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன், இவனை என்னோடு ஒப்புரவாக்கி, இவனை ஒப்புரவாக்கும்படிக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்தி, என் உடம்புல வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கி, இன்னைக்கு உயிரோடு எழும்பி, அது நிமித்தமாய் அவனை எனக்கு முன்னால கண்டிக்கப்படாத நிலவரத்துக்கு நிற்க வச்சிருக்கிறேன். இவன் இதுக்கு மேலே என்ன பரிசுத்தத்தை நாடுறான்னு எனக்கு தெரியலன்றதான் உண்மை. So then what you have to do is very very simple. உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி வாழும்போது அந்த பரிசுத்தமானது உங்களுடைய வாழ்க்கையில வெளிரங்கமாக வரும். It will exhibit through your life. நீங்க போய் கிரியையின் மூலமா இந்த பரிசுத்தத்தை அடையவே முடியாது. இது உங்களால இயலாத ஒரு காரியம். இயலாமைன்னு அறிந்த தேவன் தான் என்ன பண்ணாரு, மனுஷனால நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு வாழ முடியவே முடியாதுன்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகு என்ன நினைச்சாரு, இவனுங்க எங்க போய் நிக்கணுமோ அந்த இடத்த போய் நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இடத்தையும் என்ன இடத்தையும் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். அது எடுத்துக்கொண்டு முடிச்சதுனால இனிமேல் அவங்களாம் வாழ்ந்துருவாங்கன்னு முடிவு பண்ணல. இனிமேலும் அவங்களால வாழ முடியாது. என்னால் என்னத்தை கொடுக்க முடியும்? என்னோட மரணத்தின் மூலமாகவும் என்னுடைய ரட்சிப்பின் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் மூலமாகவும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பு கொடுத்ததுனால இனிமேல் நீங்க பாவம் செய்ய மாட்டீர்கள் இல்லை, பாவம் செய்யாதீங்கன்னு தான் சொன்னாரு. எப்படி? நான் மன்னிச்சிட்டேன்பா, என்னோட ரத்தத்துக்கு மேல என்ன பண்ணிட்டேன், தெளிச்சு முடிச்சிட்டேன், இனி நீ என்ன மேல நம்ப ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் நான் சொன்னாரு. பாவம் செய்யாதீர்கள் என்ன அர்த்தம்? இட்ஸ் ஜஸ்ட் an instruction. அதுதான் யோவான் எடுத்துட்டு போய் இன்னொரு லெவல் நீங்க வைப்பான். யோவான் 1ஆம் அதிகாரம் போங்க, 2ஆம் அதிகாரம் போங்க ப்ளீஸ். கோ டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இங்கே 2 தான் இருக்காது. ஆமாம் 2 தான், 2 தான். 2:1 படிங்க, 1 2 படிங்களா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 2 வசனம். என் பிள்ளைகளே, இங்கிலீஷ் சொல்லாமா பரவாயில்ல, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு யோவான். நீங்க பாவம் செய்யக்கூடாது, நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், எழுதிக்கிறேன். ஏசுவான சொன்னாரு, பாவம் நான் மன்னிச்சிட்டப்பா, இனிமேல் தப்பு பண்ணாத அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாகர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பலியாய் இருக்கிறார். அது தமிழ் எனக்கு எப்படி சொல்றது தெரியல. இங்கிலீஷ் இஸ் கால்ட் present continuous tense. present continuous tenseனா அது present, அது ஒரு நாள் நான் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு இல்லை, இன்னைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு, இன்னும் நடைமுறையில தொடர்ந்து கொண்டே இருக்கிற வேண்டிய கிருபாதான பலியாய் இருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் அவரு? உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவனாய் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா அவரால் தெரியும் என்ன சொல்றாருன்னு தெரியும் அவருக்கு. எப்படி இனிமேல் பாவம் செய்யாதீர்கள். ஆனா அவரோட செஞ்சுட்டேன்னா அந்த பாவத்தை ஒரு காரியமா போட்டு என்னை விட்டு ஓடி போயிடாது. உடனே என்ன பண்ண, ஐயோ தப்பாயிருச்சு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், திருப்பி வந்தாண்டவரே பண்ணணும்னு ஆசைப்படல, தெரிஞ்சோ தெரியாமலையும் பண்ணிட்டேன், ஆனா இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற ஆசை எனக்கு உண்டு, ஆனா அதற்கான பலன் நான் கிட்ட கிடையாது. இதற்கு உதவி செய்யறது யாரோட கடமை? உங்களுடைய கடமை தான். இதெல்லாம் புதிய ஏற்பாடுலாம் இல்லை. அந்த காலத்திலேயே மனுஷனுக்கு ஆண்டவரோட நடந்த எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் இவ்வளவுதான். இது ஏசப்பா வந்த பிறகு புதுசா வந்து உபதேசம்லாம் இல்லை. என்னோட போங்க சங்கீதம் 130 130 சமயத்து சங்கீதம் 134 வாங்க ப்ளீஸ். 130 சாரி 130
3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் படிங்க. கர்த்தாவே, நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் அக்கிரமத்தெல்லாம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யார் நிலை நிற்பான்? உங்க முன்னாலே இது எப்போ? இயேசுக்கு முன்னாலே, இயேசுக்கு பின்னாலேயா? அப்பனா ஆண்டவருடைய கேரக்டரை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, அவரு கூட யாரெல்லாம் சேர்ந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம், யாரெல்லாம் ஆண்டவர் கூட நடந்தாங்களோ அவங்க ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள். அவர் இயேசு வந்து தரிசனமாகணும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த காலத்திலேயே புரிஞ்சு போயிடுச்சு, நீங்க எழுதின கட்டளைகள் பிரமாணம்லாம் எந்த மனுஷனாலையும் கை கொள்ள முடியாது. அது உங்களுக்கு, அது நீங்கள் எங்களை கொண்ட ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. என் பிள்ளைங்கன்னா இப்படிலாம் வாங்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு. ஆனா வாழாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? தாங்கிட்டு தான் போக முடியும். எப்படி? வாழாத பட்சத்துல தாங்கிட்டு தான் போக முடியும். ஏன்னா அதற்கான பலன் உங்களுக்கு எனக்கும் கிடையவே கிடையாது. அதான் பவுல் சொல்றான், நான் எதெல்லாம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேனோ அந்த காரியங்களை என்னால செய்ய முடியாம போயிருது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்கணும் அதையே நான் செஞ்சுக்கிறேன். என்ன ஒரு என்ன மனுஷன் என்ன ஒரு நிர்பந்தமான மனுஷன் தான். என்னடா இது, எனக்குள்ள வாஞ்சை இருக்குது, நன்மையை செய்யணுன்ற வாஞ்சை தான் இருக்குது, தீமையை செய்யக்கூடாதுன்ற வாஞ்சை இருக்குது. ஆனா எதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறனோ அதை என்னால செய்ய முடியலையே. எதை செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறனோ அதையே செஞ்சு தொலைக்கிறேனே. என்ன ஒரு நிர்பந்தமான மனுஷன், என்ன ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி அப்படின்னு. ஏன்னா மாம்சத்துல நான் போய் பாவம் செஞ்சாலும் என்னோட மனசாட்சியின்படி என்ன பண்றேன், பண்ணிருக்கூடாது அப்படின்னு. அதனால நான் ஒண்ணு தான் கேட்பேன், மனம் திரும்பல் மனசாட்சியில் நடக்குதா இல்ல உங்க சரீரத்தில் நடக்குதா? அப்ப சரீரம் உங்களை அப்பப்போ அங்க தள்ளி விடும் போது அதை குறிச்சு ரொம்ப ஃபீலிங் பண்ணி அதிலே காட்டப்பாய் அதிலே சண்டை, என்னடா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன் பண்ணிட்டேன், பேசக்கூடாதுன்னு யோசிச்சேன் பேசினேன், அப்படி யோசிக்காதீங்க. அதற்கு உடனே ஆன காரியத்துக்கு அப்புறம் உங்க மனசாட்சி உங்களுக்கு உறுத்துதா இல்லையான்றதை மட்டும் பண்ணுங்க. மனசாட்சி உறுத்தலைன்னா ஆண்டோட அன்பு உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். மனசாட்சி எப்பெல்லாம் உறுத்தி கொண்டே இருக்கிறதோ அப்பெல்லாம் தேவ அன்பு உங்களோடு எப்பொழுது இருக்குது. அந்த தேவ அன்பு உங்களை நெருக்கி ஏறி சரி ஆயிடுச்சு டக்குன்னு சொல்றது சாரின்னு சொல்லிட்டு இனிமேல் பண்ணக்கூடாது சப்பா பலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு விண்ணப்பத்தை கற்று தருகிறது. இதுதான் இங்க பவுல் சொல்றான். என்ன சொல்றான்? எல்லா காரியங்களையும் சரிவர பண்ணி உங்களை அவருக்கு முன்பாக பரிசுத்தராகவும் கண்டிக்கப்படாதவராகவும். அப்புறமா என்ன வசனம் வார்த்தை கொலோசியர்ல 1:20. சரி விடுங்க, இதெல்லாத்தையும் பண்ணி உங்களை என்ன பண்ணிட்டாரு? உங்களை ஒப்புரவாக்கி அவர் முன்னாடி நிற்க செய்திருக்கிறார். முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல நான் பரிசுத்தம் ஆகணும் அப்படிலாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரே கிண்டல் பண்றீங்க. உங்களுக்கு பரிசுத்தத்தை எடுத்து கொடுத்துருக்கிறது யாரு? அந்த பரிசுத்தம் பத்தாதுங்கிற மாதிரியும் அதுக்கு மேல நான் இன்னொரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு யோசிக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஒரு கிண்டல் கேள்வி மாதிரி. ஏன்னா பரிசுத்தம்னா என்னன்னு அர்த்தம்னா டு செப்பரேட் யுவர் செல்ஃப். எப்படி? உங்களை பிரித்து எடுத்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது நீங்க என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தரா இருக்கு. பரிசுத்தன்ற வார்த்தை தமிழ்ல இருக்குது. அது இங்க இருந்து ஹீப்ரு பாஷையில ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்ராஸ் ஜெனசிஸ் நம்ம அது ஆதி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஓகே உங்களோட வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பரிசுத்தம் சொல்றப்பதான் ஓகே எபிரியர் லாங்குவேஜ்ல ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தை பேர் என்ன? காதோஷ். காதோஷ்னா என்ன தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்டதுன்னு. எப்படி? வேறு பிரிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். நீங்க இனிமேல் தவறே செய்யாம வர போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் தவறு செய்தாலும் நான் யாருக்கும் ஒருத்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் யாருக்காக வேறு பிரிக்கப்பட்டனோ நான் அவரை நோக்கியே ஓடிக்கொண்டே இருப்பேன். எப்படி? அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன். அவரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எனக்காகவே தான் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். எப்படி பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார்? இறுதி வரைக்கும் உங்களை ரசிக்கும்படி. எப்படி? கடைசி வரைக்கும் உங்களை ரசிக்கும்படி என்ன பண்ணுவாங்க? நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் எபிரேயர்ல எழுதிருக்கோம். உங்களை கடைசி பரியந்தம் ரட்சிக்கும்படி அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ எதுக்கு உங்களுக்காக கடைசி பரியந்தமும் பரிந்து பேசிக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும் அவருக்கு? நீங்க கரெக்டா பக்காவா பர்ஃபெக்டா இருக்கீங்கன்னா பரிந்து பேச வேண்டிய நிலைமை உங்களுக்கு அவசியமா? அவரு உங்களை பார்த்து ஐயோ இவனுக்காக நம்ம தான் பேசணும், இவனுக்காக நம்ம பேசணும்னா வேற யார் பேசணும்ன்ற நிலவரம் அவருக்கு வருமா? வராது. ஏன் நீங்க ரொம்ப பக்காவா இருக்கீங்களே,
ரொம்ப டிப்டாப்பாக இருக்கீங்க, நாளுக்கு நாள் எந்திரிக்கும் போதே பரிசுத்தம்னா எந்திரிக்கிறீங்க. அப்போ அவரையும் உங்களுக்கு பரிந்து பேச இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. There's no need. உங்களுக்காய் பரிந்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அவருக்கு தெரியும் என்னென்ன உன்னால அந்த லெவலுக்கு வாழ இயலவே இயலாது. அதனால இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லி தரப்போறேன். இதெல்லாம் என்னோட வாஞ்சை, நான் நிறைவேற்றி நான் அதை உனக்கு வெளிப்படுத்திட்டேன். ஆனா அதன்படி உன்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால முடியாத பட்சத்துல ஒவ்வொரு நாள் வந்து சார்ந்து வாழ்ந்திருந்தாலே எனக்கு போதும். அதனால நீங்க கற்றுக்கொண்ட சுவிசேஷம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் மேல சார்ந்து வாழ்கிற ஒரு உபதேசம். அதை தவிர ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே கற்றுத்தரவே இல்லை. அதனால தான் என்ன பண்ணாரு, யோவான் 15ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. யோவான் 15 போங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க ப்ளீஸ். 15ஆம் அதிகாரமா? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யார் இங்க தோட்டக்காரர்? பிதா தான் தோட்டக்காரரு. ஓகே, படிங்கம்மா. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சோ என்னில் கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ, ஏன் அது கனி கொடுக்கலன்னா அதுக்குள்ள மனஸ்தாபமே கிடையாது. எப்படி இப்படி பண்ணா என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கான் பாருங்க, அவனுக்குள்ள என்ன இல்ல மனஸ்தாபம் கிடையாது. மனஸ்தாபம் இல்லைன்னா நீ என்ன பண்ற, ஒரு கனி கொடுக்காத ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா எப்பெல்லாம் நீ மனஸ்தாபப்படுறியோ நீ கனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டன்ஷியல் காமிக்க. பொட்டன்ஷியல் தமிழ் இல்ல பொட்டன்ஷியல் எனக்குள்ள அது இருக்குது அப்படின்ற ஒரு இது இல்ல. கனி கொடுனா வளர்ச்சி இல்லம்மா, பொட்டன்ஷியல், தி எபிலிட்டி, எனக்கு அந்த வில்லிங்னஸ், அந்த எனக்குள்ள ஒரு அந்த இயல்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஐ ஹேவ் தட் வித் மீ. எனக்குள்ள இருக்குது. இது நான் பண்ணதுனால இதுக்குள்ள நான் பூரிச்சு சந்தோஷப்பட்டு, ஆமா இப்போ என்ன ஆயிடுச்சு, 100 பேர் பண்ணலையா, நான் 100 சேர்த்து 101 பண்ணிட்டு போறேன், அவெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், நம்மளுக்கு தான் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இல்லாண்டாரு. ஆனால் நான் அப்படி பண்ணிடக்கூடாது, ஆனால் நான் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் மனஸ்தாபப்படுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன காமிக்கிறீங்க, எனக்குள்ள கனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பு இருக்குதாண்டாரு, என்ன இயலாமையினால நான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கும் போது என்ன பண்றாரு, தோட்டக்காரர் இருக்கிறாரு பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அவங்கள உடச்சிட்டு கட் பண்றாரு, கனி கொடுக்கும்படி என்ன பண்றாரு, சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்றாரு, என்ன பண்றாரு, சுத்தம் பண்றாரு. இது எப்படின்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், கிச்சன்ல டப்பா அப்படி தூக்கும் போது டப்பு என்ன அந்த அரிசி டப்பா கீழே கொட்டிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐயோ மொத்த அரிசி தூக்கி போடலாம் சொல்லிக்கிறோமா, சரி அடி மேலாக முஞ்சரிக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோம், எடுத்துட்டு சில வீட்டில் ஜல்லடை இருக்கும், ஜல்லடை என்ன பண்ணுவாங்க, அந்த மிச்சர் இப்போ எரிக்கி மொத்தமாக போடு, தூக்கி ஜல்லடையில் போட்டு அதை ஜல்லடை பண்ணி திருப்பி தூக்கி பேக் பண்ணி வைப்போம். அதனால ஏன் நீங்க அதை பண்ணிக்க சொல்லுங்க, கீழே கொட்டதுனால அரிசி இனிமேல் அரிசியா இருக்காதா, சுடுதண்ணில் போட்டால் வேகாதா, வெள்ளம் நீங்க சாப்பிட மாட்டீங்களா, அப்போ என்ன இருக்கு, அதுக்கான இனியும் அது சாப்பாடா இருக்கக்கூடிய தகுதி அதுக்கு இருக்குது என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதே போல நீங்க எப்பெல்லாம் அசுத்தத்தோட போயிருந்தீங்களோ, ஆனா அதை மீறி நீங்க மனஸ்தாபம் காமிக்கும் போது இல்ல பரிசுத்தத்தையே அவன் நாடுகிறான் பாருங்க, நான் அவனுக்கு கொடுத்துருக்க பரிசுத்தத்தை நாடுறதுக்கான வாஞ்சை அவனுக்கு இருக்கு, தகுதி அவனுக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணா, அப்படி பேசக்கூடாது, ஐயோ அப்படி சொல்லிடக்கூடாது, சரி இந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது என்ன பண்றீங்க, தோட்டக்காரரோட அட்டென்ஷன் நம்ம மேல எடுத்துட்டு வரீங்க. ஆடாடா இது கனி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த கிளைக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணல, நான் ஒன்றும் பண்ணாம இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணனா என்ன ஆயிடுது, இது நல்லா இன்னும் அதிகமாகி கடை கொடுக்கும். எப்படி இன்னும் அதிகமாக இது கனி கொடுக்கும். அதனால உங்களை சுத்தம் பண்றதும் யாரு, நீங்க போயிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக அதிகமாக வாழ போறேன், உன்னால ஒண்ணுமே முடியாது, நீ எவ்வளோ வேணா ட்ரை பண்ணிக்கோ, ஏன்னா நான் பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிறேன், வேற மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிறேன், என்ன பண்ணாலும் ஆண்டவரை என்னுடைய கிரைகளை கொண்டு பிரியப்படுத்தவே முடியாது. ஆனால் என்னோட சார்ந்து கொள்ளுதலை கொண்டு அவரை நான் அதிகமாய் பிரியப்படுத்திருக்கேன். அப்படி கண்ணவனா, ஓ இவ்வளவுதான் உங்களுக்கு வேணுமான்னு எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் தான். ஸோ என்னுடைய கிரியை கொண்டு என்னால் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ நற்கிரியை செய்தாலும் என் நற்கிரியும் என் நீதியும் அவரோட கண்கள் எப்படி இருக்கும்,
அது என்னமா அது கந்த துணியாப்பா? அந்த கடுக்கான கந்தையை போல. அதுக்கான கந்தையை போல இருக்கலாம். எங்க அப்பா வந்து கிளீன் தமிழ்ல பேசுறாரு. எங்க பேசுற கந்த துணி. எப்படி கந்த துணி மாதிரி தான் சார். ஆண்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா கஷ்டப்படுறோம் என்ன பிரியப்படுத்துறதுக்கு. ஆனா என் கண்ணுக்கு அதெல்லாம் எப்படி தெரியுது? கந்த துணி போலதான். அப்ப நான் என்னதான் ஆண்டவரை செஞ்சு தொலைக்கிறோம், என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரியமே பட மாட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லப்பா, என்ன மேல சார்ந்துச்சு. எப்படி என் மேல சார்ந்து வாழ்ந்துட்டோம். நீங்க எப்போ சார்ந்தீங்க சொல்லுங்க? இல்லைங்க, நான் எனக்கு போதாதுன்னு எப்போ ஒத்துக்கிறீங்களோ, எப்படி நான் எனக்கு போதாது அப்படின்னு நீங்க எப்போ ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சு வரைக்கும் இந்த மாசத்தை எப்படியாச்சும் காசு வாங்காம ஓட்டிடலாம், அங்க கை கேட்க வேணாம் இங்க அப்படி இப்படின்னு இருப்போம். ஆனா அதுக்கு மேல என்ன தெரிஞ்சிடும், இல்லடா கதை க்ளோஸு. நம்ம யாருக்கு போன் அடிக்கணுமோ அடிச்சு ஜிபேல ஒரு 1000 போடுங்க. ஸோ சாறுதல் எப்போ வருது சொல்லுங்க? என்னால முடியாது, நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியாது 15ஆம் தேதியே தெரியும். எப்படி 15ஆம் தேதியே என்னால முடியாதுன்னு விளக்கமா தெரியும் எனக்கு. ஆனா என்ன பண்றேன், எல்லாம் போட்டிடலாம். இப்படிதான் நீங்களும் நான் ஆர்டர் கூட ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நீங்க கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்துல you are not able to abound. meaning to say excel. how to say in excel? கொடுக்கப்பட்டதுல நம்மளால எக்ஸல் ஆக முடியல, மீறலாம், அதுல ஷைன் பண்ண முடியல. பரிசுத்தம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஐட்டம். எப்படி கொடுத்துட்டாரு? உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. அவருக்கு அது ரொம்ப காஸ்ட் ஆச்சு. தான் ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, தன்னுடைய பாவமற்ற ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்துச்சு, அவமானப்பட வேண்டியதாக இருந்துச்சு. அவருக்கு அது ரொம்ப காஸ்டாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அவர் எப்படி கொடுத்தாரு? ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. அதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? சார்ந்து கொள்ளும்போது மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆண்டவரே எனக்காக மரித்தீர், நான் உங்களுக்காக பரிசுத்தமாக ஆளப்படுறேன். டேய், உன்னை பரிசுத்தம் ஆக்கியாச்சுப்பா. நீ இனிமேல் வாழ்ந்து பரிசுத்தமா பண்ண முடியாது. நீ காமிச்ச பரிசுத்தம் தான் எனக்கு பரிசுத்தம் கிடையாது. நான் உனக்கு கொடுக்குற பரிசுத்தம் தான் உனக்கு பரிசுத்தம் அப்படின்றது நீ அறிந்து கொண்டு, அதனால நான் எனக்கு போதாதுன்னு ஒத்துக்கணும். எப்படி நான் எனக்கு போதாது, ஐ ஆம் நாட் குட் இனஃப் ஃபார் மை செல்ஃப். எப்படி எனக்கு நான் போதாது, நான் போதுமானவன் அல்ல. திருப்பி கிளீன் தமிழ், ஓகேங்களா? நான் போதுமானவன் அல்லன்னு ஒத்துக்கணும். அது எப்போ ஒத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் டைமே ஃபீலிங் வருது பாருங்க, 15ஆம் தேதி. அப்போ அது நீங்க அதிகமா சண்டை போட்டு போக போக என்ன இருக்கு அர்த்தம்னா, என்னால் முடியும் என்னால் முடியும் நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. எப்படி ஆண்டவர் வந்து இந்த என்னால் முடியுன்ற கேரக்டரை உதவி பண்ணவே முடியாதுங்க. என்ன பண்ணுவாருன்னா, ஆனால் ரொம்ப உண்மையில சரிப்பா நீ போய் அந்த முட்டு தெருவில் முட்டி கீழே ஊந்துரு, உன்னால் முடியும்ல, எப்படியோ என்ன பரிசுத்த எப்படியும் என்ன பிரியப்படுத்துறல போயிட்டு. ஆனால் அவர் கண்கள் உன்னையே பார்த்துட்டு இருக்கும். உன்னால் எவ்வளோ முடியுமோ பிரியப்படுத்தி உன்னோட எஃபர்ட்லாம் போட்டு டயர்டாகி, ஆண்டவரே இதுக்கு மேலாம் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது தெரியல அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வருவீங்க பாருங்க. அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவார். எப்படி அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னென்ன ரொம்ப பிடிச்சி உன்னைய அலட்டிக்காத, உன்னால முடியாது நான் தான் சொல்லிட்டேங்க. நீங்க படிச்சீங்களா? அங்கதான் கீழே போய் படிங்க. அப்படியே 15ஆம் தேதி அப்படியே அடுத்த வருஷம் படிங்க. 3ஆம் வருஷம் படிமா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க எப்போ ஆயிட்டீங்க? இப்பொழுது நான் பேசி முடிச்சிட்டேன் பாருங்க, அதனாலேயே நீங்க சுத்தமாயிட்டீங்க. என்ன சொல்லி முடிச்சாரு? பெரிய உபதேசம் பேசினாரு. நானே உண்மையான திராட்சை செடி, நீங்களாம் கொடிகள் தான். நம்ம கிட்ட ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு. யாரு? அவர் தான் நம்மளுடைய அப்பா, உங்களுடைய பிதா. இப்ப என்ன சொல்றாரு? என்கிட்ட யாரெல்லாம் வந்து கனி கொடுக்கலையோ அவங்களாம் பிதா என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. யாரெல்லாம் கனி கொடுக்கறதுக்கான அந்த பொட்டென்ஷியல் காமிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடா இது பொட்டென்ஷியல் இருக்கு, என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? இது வந்து கனி கொடுக்க வேண்டிய கனியை கொடுத்துரும். இந்த உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீங்களா? சுத்தமா இருக்கிறீங்க. அப்புறம் அதனால தான் அந்த வசனம் முடிச்சு கீழே சொல்லுவாரு, என்னையே அல்லாமல் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சரி, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கரெக்ட். கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்தது, நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சோ இந்த மொத்த உதாரணத்துல என்ன எஸ்டாப்லிஷ் பண்றாரு? சார்ந்து கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை மட்டும் தான் கத்து கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? கொடியினால தானாவே கனி கொடுக்க முடியாது. ஆனா கொடி சார்ந்திருந்து இந்த மரத்தையே பற்றி கொண்டால் என்ன பண்ணும்? கொடி என்ன வேலையும் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? இன்னைக்கு கூட மரத்துல கொடி ஏதாச்சும் வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சயின்ஸ் படிச்சிருக்கவங்க கூட நல்லா தெரியும், கொடி எந்த வேலையும் பண்ணாது. ஏன்னா கீழே இருந்து தண்ணி எடுக்கிறது யாரோட வேலை தான்? மரத்தோட வேலை தான். வேர்கள் ஊன்றி இந்த மரம் விழாத கொடி, இந்த செடி, இந்த கொடிகள்லாம் அடிவாங்கிறபடி காத்து கொள்றது யாரு? மரம் தான். கீழே இருந்து தேவையான அந்த என்ன பொருள்ப்பா, மினரல்ஸ், அந்த உள்ள இருக்கிற சத்துங்க பொருள்கள் எல்லாம் எடுத்து இந்த கிளைகள்லாம் ஊட்டுறது யாரு? மரம் தான். எல்லா வேலையும் யார் தான் பண்றா? மரம் தான். கொடிக்கு என்ன வேலை இருக்குது? வாய மூடிட்டு அந்த மரத்தோட மரமா இருக்கணும். எப்படி? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னையே நான் பிடிச்சிக்கிட்டு இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியத்தை தான் உபதேசமா ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் பரிசுத்தமா ஆடுவேன், அதுதான் நான் ஏற்கனவே முடிச்சு கொண்டு கொடுத்துட்டப்பா. ஆனா உங்க முன்னாடி நான் நிற்கும் போது கண்டிக்கப்படாதபடி நான் நிக்கணுமே. நீ எப்படி நின்னாலும் நான் உன்னை கண்டிக்க போற பிளான் என் மைண்ட்ல இல்லை. ஏன்னா நான் என் ரத்தத்தை சிந்தி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இருக்கிறதுல நீ என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட், பங்கு பெறணும். ஏற்கனவே எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட? உனக்காக நிறைவேற்றி விட்டாச்சு. நிறைவேற்றின காரியங்களை நீ என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். அதுதான் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குற மரியாதை. நீங்க ஜெபம் பண்ணினா பரிசுத்தமா மாற முடியாது. ஜெபம் பண்றது ஆண்டரை கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். சம்பாஷணைன்றது வேற. அது எப்படின்னா சும்மா உட்காந்து கதை பேசுறது. நம்ம அடிக்கடி ஜபத்திலேயே லாஸ் ஆகிடும். எப்படி? கரெக்டாக வந்து இதை பார்த்துக்காத அதெல்லாம் பெட்டிஷன். எப்படி? அதெல்லாம் வந்து பெட்டிஷன், ஒரு ரிக்வெஸ்ட். இதுக்கு மீறி ஆண்டரோட உட்காந்து பேசுறீங்களா? வீணா அப்புறம் கதை கூட பேசணும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அங்கே தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால ஆண்டரோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பு பில்டே ஆகாது. ஒரு புருஷனும் மனைவியும் எனக்கு அது வாங்கிக்கணும், மாதம் கடைசி வந்துச்சு, க்ரோசரிஸ் வாங்கணும், மாதம் இது வந்துச்சு, பிகினிங் வந்துச்சு, ஃபீஸ் கட்டிடணும், இது மட்டுமே பேசிட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அருண் வீட்டில் போய் நீ ஆகட்டு டேக்ஸ்மா ஒருத்தன் வந்தான் இது மாதிரி பேசிட்டான் அப்படின்னு அவன் 4 கதை சொல்லுவான். நீங்க விடுங்க, நான் காய் வாங்க போன பாருங்க, காய் வாங்க போதான்னு சொல்றேன் போன பாருங்க, அந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டா எனக்கு எரிச்சல் இப்படின்னு ஒரு 4 விஷயம் பேசிக்கிறோம் பாருங்க. இதுல தான் உங்களோட பாண்டிங், உங்களோட ரிலேஷன்ஷிப்பு இன்டிமேட்டாக மாறும். கரெக்டாக மாற்றி அப்டேட், இன்னைக்கு இது பண்ணோம், இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு பெட்ரோல் போட்டோம், இன்னைக்கு வீட்டில் உள்ள செலவாச்சு, இதை மட்டும் பேசுனா நீங்கள் புருஷன் கொஞ்சதே கிடையாது. 2 பேர் சேர்ந்து வாழ்றீங்கன்னு இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் மீறி 4 கதை பேசுறீங்க பாருங்க, அது பேர் தான் சம்பாஷணை. இங்கிலீஷ் we call it communion. ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணீங்க? பேசணும். ஆண்டவர் இப்போ பெட்டிஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பண்ண பேசலாம் சார். இன்னைக்கு இப்படி போச்சு ஆண்டவர், இப்படி நடந்துச்சு, இப்படி இருந்தேன், இப்படி போனேன். நீங்கள் யாரோட உட்காந்து பேசுகிற மாதிரி பேசும்போது என்ன ஆகும்? ரிலேஷன்ஷிப் பில்ட்ஸ். ஸோ கதை மூடி உட்காரப்போலாம் முட்டியே தான் நிற்கணும்னா நீங்கள் இது பண்ணிடுங்க. உட்காருங்க, தயவுசெய்து இந்த சேரில் உட்காந்து நிம்மதியாக பேசுங்க. ஏன்னா அவர் நீங்கள் முட்டி போடலாம் உங்களை கண்டிக்க மாட்டார். உங்கள் பாவத்து நிமித்தமாகவே உங்களை என்ன பண்ணல, கண்டிக்கல. என்ன பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டியாப்பா, சரி மனம் திரும்பிடுன்னு தான் சொன்னார். எப்படி பண்ணிட்டியாப்பா, அவன் செத்த ராஜா வாங்க அப்படின்னு கூப்பிடல. என்ன சொன்னார்? பாவம் பண்ணிட்டியா, சரி மனம் திரும்பிடு, ஏன்னா எனக்கும் உன்னை கண்டிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவளை விபச்சாரத்தில் கையும் களவுமா இப்படி தரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து, ஆண்டவரே பிரமாணம் கொடுத்துன்னு சொல்லுது, அதனால கல்லெறிஞ்சு குழம்புன்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் என்ன பண்ணட்டும், அவளை ஃபர்ஸ்ட் கண்டிக்கணும். யாருமே உன்னை கண்டிக்கலையாமா, அப்போ எனக்கும் உன்னை கண்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போயிடு, உன் வழியே போய். எப்படி போய் ஆனால் பாவம் பண்ணாமல் மட்டும் இருந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இனி பாவம் செய்ய போயிட்டு அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் தட் இஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், பரிசுத்தத்தை நீங்கள் போய் அடையலாம் முடியாது. அது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு என்ன பண்ணுறது, கிஃப்ட், அப்படி ஒரு ஈவு.
ஏசப்பாவின் மரணத்தின் நிமித்தமாகவும் அவருடைய ரத்தம் சிந்தத்தின் நிமித்தமாகவும் அவர் பட்ட கஷ்டங்கள் நிமித்தமாகவும் பிதாவாகிய தேவன் இதை உங்களுக்கு பிரியமாய் கொடுக்கும்படி அவர் எடுத்து கொடுத்த உங்களுக்கு ஒரு ஈவு. இட்ஸ் a gift. நீங்களும் நான் அதை போயிட்டு எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பரிசுத்தத்தை அப்படியே கிரியேட் பண்ணி ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்த பரிசுத்தம் இந்தாங்க அப்படின்லாம் கொடுக்கலாம் முடியாது. அவர் அதை பார்த்து என்ன சொல்லுவாரு, என்ன பார்த்து கந்து துணி மாதிரி நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், அந்த பரிசுத்தம் எங்க? என்னை சார்ந்து கொள்ளும்படி உனக்கு ஒரு ஜீவியம் கற்றுக் கொடுத்தேன், அந்த சார்ந்து கொள்ளுதல் நீ என்னை கடைசிக்கு காமிக்கவே இல்லையப்பா. நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கை நடத்திட்டு இருந்து நீ பாட்டுக்கு உன்னுடைய படத்தை கொண்டு பரிசுத்தம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக இப்படி வாழ்ந்துட்டு இருந்த நான் கொடுத்த பரிசுத்தம் எங்க தான் கேட்பேன். Where is the holiness I gave you? நம்ம கார்லாம் வாங்குவோம், எஸ்பெஷலி பெங்களூர் பாய்ஸ் பார்த்துருக்கேன். இந்த செகண்ட் ஹேண்ட் காரை போய் வாங்குவாங்க, வாங்கி அதை டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதை பூஸ்டர் போட்டு டிஃப்யூசர் போட்டு அந்த காருக்கு வந்து அதுக்கு இருந்த ஆக்சுவல் ஒரிஜினல் லுக்கே போயிடும். அது ஒரு நாள் ஓனர் பார்த்தோன்னா ஓனருக்கே தெரியாது நான் தான் உங்ககிட்ட வித்த காரான்ற மாதிரி. நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட அப்படி தான் பண்ணுறோம். ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு பரிசுத்தத்தை கல்வாரியின் சிலுவையில் நிறைவேற்றி அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் அந்த பரிசுத்தை வேணாம் விட்டுட்டு அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறது, பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நீங்களா ஒரு பரிசுத்தத்தை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இது பிடிச்சிக்குதா, இன்னைக்கு எப்படி ஒரு இதை வச்சு உங்களை பிரியப்பட்டுட்டேனா, இதை வச்சு உங்களை பிரியப்பட்டுட்டேனா, அப்படி நான் கரெக்டாக பேசினேன் பிரியப்பட்டுட்டேனா, இப்படி நான் பண்ணிட்டு பிரியப்பட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு உங்கள் மேலே சாரான இஷ்டம் தான், நானாக என் கிரியை கொண்டு உங்களை எப்படியாச்சும் பிரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆனால் நீங்கள் பிரயாசப்படுறதெல்லாம் விருதாவாக போயிடும். எப்படி டயர்டாகிடுங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இன்னொரு 5 வருஷம் டைம் கொடுங்க. நீங்கள் எந்தெந்த பர்சன்டெல்லாம் நீங்களாக பண்ண நினச்சிருக்கீங்க பாருங்க, அதை நீங்கள் பர்சீவ் பண்ணி டயர்டாக போகிறீங்க. வாழவே முடியாதுப்பா, சண்டே சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்க கொடுத்துட்டு 4 பாட்டு வரலாம், நம்ம நாள்லாம் எப்படி வாழவே முடியாதுன்னு டயர்டாகிடுங்க. ஏன்னா நீங்கள் சார்ந்து வாழ்வதற்கென்றே டிசைன் செய்யப்பட்டது. எப்படி சார்ந்து வாழ்றது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எபிலிட்டி. வாட் சார், எனக்குள்ள என்ன இருக்குது, சார்ந்து வாழ்றது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் உங்களுக்கு கிடையாது. நானா போய் எடுத்து ஆண்டவருக்காக எதுவுமே பண்ண முடியாது. சார்ந்து வாழ்றது தான் உங்களோட டிபெண்டன்சி. மொபைல் ஃபோனுக்கு என்ன டிபெண்டன்சி, அந்த அடாப்டர் தான். அந்த அடாப்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனுக்கு எந்த ஒரு வேல்யூமே கெட்டவே கிடையாது. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அடாப்டர், பிதா கிட்ட போய் ஆக்சஸ் பண்ணுற அடாப்டர் யாரு, இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் சார்ந்து வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான பலன் பரிசுத்தம் எல்லாமே இப்படி வரும். என்னைக்காச்சும் செல்ஃபோன் வந்து அடாப்டருக்கு சப்ளை பண்ணிங்களா? இல்லைங்க, அது இருக்கிற வரைக்கும் எது தான் டிபெண்ட்டு, செல்ஃபோன் தான் டிபெண்ட். அடாப்டர்லேருந்து தான் பவர் வரும். எப்படி நீங்கள் ஃபுல்லாக ஆயிடுச்சு நான் ரிவர்ஸ் பண்ணி நெட் மீட்டரிங் போட்டு அனுப்பணும்னு சொல்லி இதை என்னைக்காச்சும் இல்லை, ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை என்னைக்காச்சும் 100 பேட்டரி ஸோ சென்டிங் பவர் பேக் டு அப்படின்னு சொல்லி இதை என்னைக்காச்சும் இல்லை, பவர் சார்ஜ். திஸ் இஸ் இட். உங்களால் ஆண்டவருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட வேலை. உங்களால் அவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களை காத்துக்கொள்வது கூட அவரோட கைகள் தான். எப்படி அந்த என்னவா முடிவு பரியந்தமும் காக்க அவர் உண்மையிலாகிறார். உங்க மேல அந்த உண்மையே கிடையாது, உங்க உண்மை ஒண்ணுமே கிடையாது. 143 சங்கீதம் போங்க, 143 சாம் தான். What does it say there, please? ரெண்டாம் வசனம், 143 ரெண்டாம் வசனம் என்ன சொல்றாங்க? ஜீவனுள்ள ஒருவன் உனக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதே. தயவு செய்து என்னோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்டர் ஆயிடாதீங்க. ஏன்னா ஜீவனுள்ள எவருமே என்ன கிடையாது, நீதிமானா இருக்க முடியாது. அதனால நீங்க என்ன போய் கரெக்டா பிக்கப் பண்ணி வாங்க. என்ன பேசுன இன்னைக்கு தான் மெசேஜ் கொடுத்தேன், அதுக்குள்ள போய் அப்படி பேசிட்டியே, வா 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 வா, அதெல்லாம் இல்லை, கரெக்ஷன் தான். அந்த மாதிரி எனக்குள்ள என்டர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்டர் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி தாவீது என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் அப்படி இறங்கினீங்கன்னா உங்கள் முன்னால் யாருமே நிற்க முடியவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவனை தான் எடுத்து தன் ரத்தத்தின் நிமித்தமாய் அவருக்கென்றே ஒப்புரவாக்கி
உருவாக்கி சமாதானத்தை கிரியேட் பண்ணி உங்களை இன்னைக்கு அவர் முன்பாக கண்டிக்கப்படாதவர்களா என்ன பண்ணியிருக்கிறாரு? நிற்க செய்திருக்கிறார். You have to believe all this. இதுதான் சத்தியம். ஏசப்பா நடந்த காலம் எல்லாத்துலயும் 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு. யாரும் ஒருத்தர் கண்டம் பண்ணாரு காமிங்கன்னா, அதனால அவர் சொன்னாரு, என்கிட்ட வரவங்க யாரையும் என்ன பண்ண மாட்டேன், அசெப்ட் பண்ண மாட்டேன்னா, I will not despise anyone who comes to me. புறம்பே தள்ளி விடமா, என்கிட்ட வர யாரையுமே நான் புறம்பே தள்ள மாட்டேன்னாரு. அந்த வார்த்தைக்கான எவிடன்ஸ் தான் பவுல் எழுதுகிறார். எப்படி? தன்னுடைய ரத்தத்தினாலையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்த நிமித்தமாகவும் உங்களை கண்டிக்கப்படாதவர்களாய் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். மனுஷன் தாங்க அது. பக்கத்துல என்னதான் நீ பண்ணிடக்கூடாது, எப்படி என்னதான் நீ பண்ணது பண்ணிடக்கூடாது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை தேடி முதல்ல அவன் வந்துட்டான். அவனுக்கு சொல்ல வேண்டிய பாடத்தெல்லாம் நான் கற்றுத்தரலாம். முதல்ல அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்ன? அவனுக்கு தேவையான சமாதானம். He is also accepted என்ற ஒரு ஃபீலிங். எப்படி? ஆப்பா அது ஒன்றுமே இல்லை, ஒன்றும் நான் தள்ளி விட போதே கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். அதற்காக தான் நான் என்னோட ஜீவனை உனக்காய் கொடுத்தேன், அதற்காக தான் என் ரத்தத்தை நான் சிந்தினேன், அதற்காக தான் நீ பாரு நீ அவனோட நிற்கிற, உன்னை பார்த்து கண்டிக்கிறதுக்கு என் மனசு எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ வந்துட்டுல அது போதும். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தான், அப்பா கண்டிச்சாரா? இன்னும் நல்லா சொன்னா யாரு கண்டிப்பு வாங்கிக்கிட்டா? இவனை எப்படி உள்ள விட்டீங்கன்னு கேட்டான் பாருங்க மூத்த குமாரன். அவனை பார்த்தா ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? தொலைஞ்சு போன தம்பி திருப்பி வந்துட்டான், செத்து போன தம்பி திருப்பி வந்துட்டான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த செத்து போன ஆட்டுக்குட்டி அந்த பிரியாணிமா, எனக்கு போனாத பிரியாணி அவனுக்கு போட்டீங்க, நான் உங்க கூடயே இருந்தேன். இதுதாங்க என்ன பாருங்க, சுயநீதியுடைய மனுஷனுடைய புத்தி. மன்னிக்கப்பட்ட புத்தி விடுமா? நானே மன்னிக்கப்பட்டேன், அவன் ஏன் மன்னிக்கப்படுகிறாரு? எப்படி? நானே மன்னிக்கப்பட்டேன், அவன் ஏன் மன்னிக்கப்படுகிறாரு? இவர் அப்பா ஒரு வீட்டில் இருந்த காலத்தில் அவர் நல்லவரை மட்டும் தான் வாழ்ந்தாரா அப்படின்னு அவர் நினச்சினுக்கிறாரு. என்னன்னா அப்பா கண்டிக்கலங்கிறது தான் உண்மை. எப்படி? அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அப்பா அதை ஒரு விஷயமா கண்டுக்கல. ஏன்னா அவர் தான் கண்டிக்கிறதுக்கான ஐடியா இல்லைப்பா இனிமேல் உன்னை பரிசுத்த நாய்க்கான முன்னாடி நான் நிற்க வச்சாச்சுல, அப்போ நான் உன்னை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன்னா திருப்பி வந்தோம் நான் வேற மாதிரி பார்க்கணும். அதனால உங்களுக்கு குற்றமா நான் செஞ்சு கொடுக்குறதுக்காக ஆண்டவங்களோ இல்லை. ஆவி உங்களை இது பண்ணுதான்னு கேட்பாங்களா? பெத்தியோசை செக்ஷன் நான் பாட்டு போது ஆவி என்ன பண்ணுமா? அவங்கள உங்களுடைய தவறுகளெல்லாம் உங்களுக்கு உணர்த்துமா? நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்ச ஆவியானவர் என் கூட இருக்கிறார். என் தவறெல்லாம் உணர்த்தி எனக்கு குற்ற மனப்பான்மை கொடுத்ததே கிடையாது. எனக்கு ஒன்னு சொல்லுது, இது ஒரு விஷயம் இல்லை, இதை தாண்டி நம்ம போயிடலாம். எப்படி? இன்னைக்கு வரைக்கும் என் கூட பரிசுத்தாண்டவர் அப்படிதான் பேசுவார். அங்கே தவறிட்டியா, அதை மீறி நம்ம போயிடலாம். ஓ இங்கே விழுந்துட்டியா, அதை மீறி நம்ம போயிடலாம். தம்பி இங்கே சரிக்கிட்டியா, பரவாயில்ல ஏன்சரே திருப்பி போயிடலாம். இப்படிதான் என் கூட ஆவியானவர் பேசுறாரு. ஆனால் நீ பணத்தை பண்ணிடக்கூடாது, ஆனால் நீ செஞ்சிடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவங்களே அவர் என்ன பண்ண மாட்டாரா? ஒருத்தர் செய்ப்பா, இட் டஸ் நாட் ரிமெம்பர் them against you anymore. உங்களுடைய பாவங்கள் என்ன பண்ண மாட்டாரா? நினைவு கூறவே மாட்டாராம். ஏசாயால இருக்குது. இன்னும் நல்லா எனக்கு பிடிக்கும், இங்கிலீஷ்ல எழுதிருக்கும் blotted. உங்களோட டிரான்ஸ்லேஷன் உங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படி blotted. என்ன பண்ணாராம்? blotted. ஐசாயா 48 or 49. எங்கம்மா இருக்கு அந்த வசனம்? மீறுதல்களை உனக்கு எதிராக நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது, நான் நினையாமலும் இருப்பேன் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ அங்கே பிளாட்டிங் இங்கிலீஷ் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கோ, பரவாயில்ல அப்புறம் நம்ம வீட்டில் தெரியலாம். பிளாட்டிங் என்ன தெரியுமா? இங்க் வந்து நம்ம எழுதும்போது அந்த காலத்தில் இந்த ஃபவுண்டன் பென் இங்க் நம்மளாம் யூஸ் பண்ணிப்போம். சில நேரத்தில் நம்மளே இறக்க புதுசு இங்க் வந்துடும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் எழுதிருப்பீங்க, அதனால அந்த இங்க் ஆனோடனே எழுதிக்கிற காரை வச்சு உங்களால் பார்க்க முடியுமா? எல்லாமே என்னவாயிடும்? நீங்கள் என்னடா எழுதுனா நீங்கள் என்னன்னா சொல்லலாம், நீங்கள் சொல்கிறது தான் பதில். ஏன்னா அங்கே வந்து விழுந்து இங்க் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் மறைச்சிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய பாவத்தையும் மீறுதலையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பிளாட் அவுட் பண்ணியிருக்கிறேன்றது. என்னம்மா? அகற்றி விட்டேனா? இல்லைம்மா, பிளாட் அகற்றி விட்டேன்றாரு. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும், பிளாட்டிங்னு எழுதிடும். பிளாட்னா நான் கொடுத்த உதாரணம் தான் பெர்ஃபெக்ட்.
எழுதிட்டு இருக்கும்போது இங்க் பென்ல வந்து இங்கெல்லாம் நீங்க எழுதின ஐட்டம்ல வந்துருச்சுன்னா என்னடா எழுதி இருக்குதுன்னா அவன் தடவி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உன் பாவத்தெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன்ப்பா, அதனால நானே பிளாக் பண்ணதை நான் இனிமேல் என் ஞாபகத்துல வச்சுக்க போறேன். ஐ டு நாட் ரிமெம்பர் them against you anymore அப்படின்னு. நான் அதை உங்களுக்கு எதிராக நான் பண்ண மாட்டேன், என்ன நானே நான் நினைவூட்டிக் கொள்ளவே மாட்டேன்றதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆராதிச்சு கொண்டிருக்கீங்க. இந்த ஆண்டவர் தான் நீங்க என்ன பண்றீங்க, நேசிக்க கடன்பட்டிருக்கிறீங்க. அப்ப என்ன நீங்க அவரை எப்படி நீங்க அவரை ஆராதிக்கணும், சார்ந்திருக்கிற ஜீவித்தை ஒவ்வொரு நாளும் நீங்க நிலைநாட்டி கொண்டே இருக்கணும். சில நேரத்தில் இல்லை ஆண்டருக்காக இதை பண்ணிடலாம், ஆண்டருக்காக நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டருக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது. சார்ந்து இருக்கிறது மாத்திரமா அவர் உங்ககிட்ட இருந்தோம் என்கிட்ட இருந்தோம் எதிர்பார்க்குது. நீங்க சார்ந்து வாழ வாழ அவர் உங்களுக்காக எதெல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு ஈவாய் கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியங்களை நீங்க என்னவா இருக்கீங்க, ஷைன் பண்ணீங்க. வருஷத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அதில் நீங்க ஷைன் பண்ணனா சார்ந்து வாழணும். கண்டிக்கப்படாமல் இருக்கிற ஒரு ஜீவியம் அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈவு, அதில் நீங்க ஷைன் ஆகணும்னா சார்ந்து வாழணும். In everything depend on him, whatever be the matter. சரீர பிரகாரமாக காரியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமாக காரியம் இருக்கட்டும், உங்கள் கேரக்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சார்ந்து வாழ்வதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாத். என்ன பாதை, அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதை, வழி. அந்த வழியிலேயே நடங்க. காலங்காலத்தில் ஏஞ்சிட்டு இனிமேல் தயவுசெய்து இந்த ஐடியாவை விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்காக என்ன பண்ணணும், ப்ளீஸ் ஸ்டாப் இட். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்நாள் வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டது போதும். தயவு செய்து இன்னைக்காக ஆண்டருக்கு என்ன பண்ணலாம், அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் மீறி போயிட்டு இன்னைக்கு ஆண்டருக்காக என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏந்திரிச்சு ஒன்றே ஒன்று தான் முடிவு பண்ணுங்க. அவர் ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி ஹேவ் டு டு திஸ். லார்ட், தேங்க் யூ ஃபார் ஆல் தட் யூ டன் ஃபார் மீ. நீங்கள் எனக்காக செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னைக்கு நான் உங்களை சார்ந்து வாழ போகிறேன். டிபெண்ட் ஆன் நான் அவங்க மேலே லீன் பண்ணி நடக்குவேன். எனக்கு இல்லாத பலனை நீங்கள் கொடுங்க. இன்ஃபேக்ட் எனக்கு நீங்கள் பலனாக இருங்க. நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், எனக்கு பலன் கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு காலம் இருந்துச்சு, நான் இப்போ அங்கேருந்து குருவாய் அந்த லெவல் போயிட்டேன். நீங்களே எனக்கு பலனாக இருங்க. எப்படி? யூ பி மை ஸ்ட்ரென்த், யூ பி மை விஸ்டம். தேர் வாஸ் a time I used to pray, ஆண்டவரே சாலமோன் ஜெபம் பண்ணா ஞானம் கொடுத்தீங்க, அதனால நானும் கேட்குறேன் ஞானம் கொடுங்க ஞானம் கொடுங்க. இப்போ நான் அப்படி இல்லை, நான் சொல்றேன் கிறிஸ்துவே எனக்கு ஞானமாக இருக்கிறாருன்னா பவுல் சொல்லுவான். அதனால நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன் ஞானமாக இருங்கன்னு. எப்படி? எனக்கு ஞானம், எனக்கு இல்லாத ஞானமாய் நீங்க இருங்க. ஞானம் கொடுங்க கேட்க மாட்டேன். அவர் ஏன்னா வேற மாதிரி ஞானம் வச்சு கொடுப்பாரு, எனக்கு அதெல்லாம் வேணாம். அவரே எனக்கு பரிபூர்ண ஞானம், அவரே எனக்கு ஞானமாய் விளங்கட்டுமே. நான் ஏன் ஞானத்தை தேடணும்? அவரே எனக்குள்ளார வந்து ஞானமா இருக்கட்டும். அப்ப வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுவாரு? அந்த மீட்டிங்ல ஞானமாய் வெளிப்படுவார். I don't want wisdom, I want him as my wisdom. எனக்கு ஞானம் இனிமேல் வேணாம், ஆண்டவரே எனக்கு ஞானமா இருக்கட்டும். அது போதும். இது பேர் தான் சார்ந்து வாழ்கிற ஒரு ஜீவியம். இந்த ஜீவியத்தை குறித்து தான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் மொத்தமாக கொலோசியர்ன்ற அந்த லெட்டரே நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவியத்திற்கு குறித்து தான் உபதேசமாய் பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு அந்த 4 வசனம் மட்டும் எடுத்து படிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீக்கில் டைம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிங்க. சரலாம் படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது, ஏன்னா ஒரு மாதிரி எழுதுவான் பவுல், அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அதனால நீங்கள் கொஞ்சம், நம்மளாம் ஞானம் இல்லை இல்லையா, நம்மளாம் அறிவறி கிடையாது, நம்மளாம் வந்து கொஞ்சம் ஏன் தெரியல, கொஞ்சம் மக்கா பிறந்துட்டோம், அதனால பிரச்சனை கிடையாது. அதனால் ஆண்டவரே ஞானமாக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஆண்டவர் நான் உட்கார போகிறேன், நீங்கள் கற்றுக் கொடுங்க. என்னுடைய ஞானத்தை கொண்டு நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள கூடாது, முடியாதுன்றது வேற. அதெல்லாம் மீறி நம்மளே ஞானின்னா நினச்சி நம்மளா ஒரு வியாக்கியானமாக எடுத்துகிட்டு வருவோம் பயங்கரமாக. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆண்டவரே நீங்களாவே ஞானமாக வெளிப்பட்டு எனக்கு அறியாத புரியாத காரியங்களை நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாருங்க. அதன் மூலமாக நான் இன்னும் அதிகமாக சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்படி எனக்கு நீங்கள் கிருபை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் எப்போ மகிமைப்படுவார்னா, நீங்கள் அதிகமாக சார்ந்து வாழும்போது அதிகமாக அவர் மகிமைப்படுவார். ஓகே, let's close our prayers this morning. Hallelujah. Hallelujah. நம்மை இளைப்பாறுவதற்கு அழைத்திருக்க பாரப்படுத்துவதற்காக இன்னும் பசுத்தமாக வேண்டும், இன்னும் வளர வேண்டும் என்பதாக பாரப்படுத்துவதற்காக என்ன சொன்னார்கள்? வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே
நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன், இனியும் பாரப்படுத்துவதில்லை. அவருமே இன்னும் பசுத்தமாயிரு, இன்னும் யோகியனாயிரு, நீ தெரிஞ்சுவிடனே மாறு அப்படி நம்ம பசுத்த நம்ம என்ன சொல்றதில்ல, பாரப்படுத்துவதில்லை. அப்படின்னா யோகியமே வந்து விடாங்க. அவர் நம்முடைய பாரத்தை தம்மையில் ஏற்றுக்கொண்டார். இல்லையா? நம்முடைய பாரத்தை பசுத்தமாக இருக்க வேண்டிய நம்முடைய பாரத்தை, நீதியாக நடக்க வேண்டிய நம்முடைய பாரத்தை, இல்லையா, ஞானமாக நடக்க வேண்டிய நம்முடைய பாரத்தை, நம்மை உருவாக்குகிற மருவமாக்குகிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் தம்மையிலே போட்டுக்கொண்டார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, கர்த்தர் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமாம். அப்போ என்ன சொன்னது போல எனக்கா யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நாம செய்தில்ல, நாம் அவரை சார்ந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால், அவர் மேல் வாஞ்சையாக இருந்தால் அவரே முன்னின்று நிறைவேற்றுவார். ஆமென். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிற பசுத்தத்தை நம்மாலே நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்ம யாரும் இல்லை, நம்ம மாம்சம் தான், இல்லையா? அப்படின்னால நம்மை கத்து எல்லாவற்றிலும் பூரணராக்கும்படி சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறதா. எப்படி? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறதா. அல்லேலூயா. ஆமா. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான எல்லாத்தையும் எனக்குள்ளே செய்ய விரும்புகிறேன், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நீங்க உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுங்க ஒப்பு கொடுக்கறது மாத்திரம்தான். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம சொந்த பலத்தினால் பிரயாசப்பட வேண்டியதில்லை, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்தபடியே ஒப்பு கொடுத்து பண்ணுங்க. இளைப்பாக ஜீவனம் பண்ணும்படி கர்த்தாவினுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மேல் வைத்திருக்கிறேன், நான் எனக்காக செய்து கொடுத்திருக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு சுத்தமான எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஒப்பு கொடுத்து ஜீவனம் எல்லாரும் தெய்வமே அன்றுவரை எங்களுக்காக சகலவற்றையும் செய்து கொடுத்தீரப்பா. நான் நீர் கொடுக்கிற பசுத்தத்தை எங்களுக்குள்ளே நாங்களே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அதுபடியே நீர் தானே எங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர், நாங்களும் எங்களை உமக்கு சொந்தமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்தபடியே கர்த்தாவே எங்களுக்குள்ளே கர்த்தாவே நான் விரும்புகிற பசுத்தத்தை நிறைவேற்ற முடியாது, நான் உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. தேவதாமே கர்த்தாவே ஒவ்வொரு காலை வேளையிலும் நாங்கள் எங்களை உண்மையாக ஒப்புவிக்கிற பொழுது இந்த காரியத்தை நிறைவேற்ற விசுவாசித்திருக்கிறோம். விதமாக நிறைவேற்ற அவர்கள் ஒப்புவிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பசுத்தமாக்கும்படி, தமக்கு தகுதியாக்கும்படி, தம்முடைய சாதக மாற்றும்படி நீர்தாமே அவர்களை கிரியை செய்ய ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை